நான் பண்றீங்களோ பண்ணுவோம். 2026 நம்ம விஜய் தானா? விஜய் தானா? ஆமாண்ணா, அவர் தான் நம்ம சிஎம்ஏ. உதயநிதி நின்னாலும் சரி, ஓகேவா, யார் நின்னாலும் சரி அவனை வெட்டி போடணும் துண்டு துண்டா. இவனு இது டிஎம்கேக்கு தெரியணும், சரியா? ப்ரோ 2026 டிவிகேக்கு தான் ப்ரோ. நான் ஒன்றையா கிடையாது, இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே டிவிகேக்கு தான் போடுவோம். ஏன்னா டிஎம்கே ஆட்சிக்கு வந்து எதுவுமே பண்ணல. 5 வருஷம் ஆக போகுது, இது வரையும் எதுவுமே பண்ணல. நாங்கள் வந்துட்டு ஆலந்தூர்ல தான் இருக்கோம், சரிங்களா? ஆலந்தூர்ல வந்துட்டு ஹரிஷ்ன்றவர் தான் வந்துட்டு எங்களுக்கு நிற்கிறாரு. எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் வந்துட்டு டிவிகேல ஹரிஷ்ன்றவருக்கு தான் நாங்கள் பண்ணுவோம், ஓகேங்களா? யார் என்ன பண்ணாலும் டிவிகே எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள் தான் எல்லாமே, ஓகேவா? விஜய் அண்ணன் இருக்கிற வரையும் இங்கே தமிழ்நாட்டில் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இது டிஎம்கேக்கு தெரியணும், சரியா? இந்த வீடியோ போடுங்க. உதயநிதி நின்னாலும் சரி, ஓகேவா, யார் நின்னாலும் சரி டிவிகே கிட்டே எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் நிற்கிறதே வேஸ்ட்டு, ஓகேவா? 2026 யார் பட்ஜெட்னால? நம்ம விஜய் தானா? விஜய் தானா? ஆமாண்ணா, அவர் தான் நம்ம சிஎம்ஏ. டிவிகே தான் ஜெயிக்குமே. அப்போ அடுத்த சிஎம் டிவிகேவா? அவள் தான், நான் விஜய் தானே அடுத்த சிஎம்ஏ. என்ன பண்ணுறீங்களோ பண்ணுவோம். 2026 டிவிகே தான். எதுக்காக டிவிகே டிஎம்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே எதுவுமே பண்ணலையே ப்ரோ மக்களுக்கு. இப்போ ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணுறான்னா அவன் என்ன பண்ணணும்? அவனை வெட்டி போடணும் துண்டு துண்டா. இவனுங்க இல்லாத இதுக்கெலாம் வந்துட்டு பேசுகிறானுங்க டைட்டா, ஓகேவா? ஆனால் வந்துட்டு இந்த இதுக்கெலாம் வந்துட்டு அமைதியாக அதை இது தான் பண்ணுறானுலே. அதை எவ்வளோ இது பண்ண முடியுமோ அதை அமைக்கி தான் இது பண்ணுறானுங்க. விஜய் வந்தா என்னெல்லாம் செய்வார் நினைக்கிறேன்? ஒரு மக்களுக்கு உதவி செய்வார். மக்களுக்கு அதை என்ன உதவி செய்வார்? போல சாப்பாடு போடுறது, அதெல்லாம் நிறையா பண்ணுவார். இது வரைக்கும் விஜய் கிட்ட எதனா உதவி வாங்கிக்கிறீங்களா? அவர் இன்னும் வரவே இல்லைண்ணா. வரவே இல்லையா? ஆமாண்ணா. சரி, உங்களுக்கு வராதவங்களுக்கு ஏன் எல்லாரும் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க? என்ன காரணம்? எந்த உதவி செய்யாதவங்களுக்கு? அவரு படம்லாம் நல்லா நடிக்கிறதுனால. ஓ, படத்துல நடிச்சாக்கா ஓட்டு போட்டு முதலமைச்சர் வர சொல்லலாம் நினைக்கிறேன். அவள் தானா? அப்படியா? ஆமாண்ணா. இப்போ எங்கள் அண்ணன் விஜய் அண்ணா வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுமாரி பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு இது கூட நடக்காது. எல்லாத்தையுமே அவர் பாதுகாத்துருவாரு, எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. அதுக்கோசம் தான் சொல்கிறேன், மக்கள் எல்லாருமே வந்துட்டு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுங்க, விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. 2026 ஒரு மாற்றம் வரும், ஓகேவா? எதுக்கு குரல் கொடுக்கலன்னு சொல்றாரு. மக்கள் எல்லாரும் சொல்றாங்க அவர் குரல் கொடுக்கல அப்படின்னு. அவர் ஆனா இது வரைக்கும் எதுக்கு குரல் கொடுத்துருக்காரு ப்ரோ? அவர் வந்துட்டு இப்ப கிடையாது, அப்பத்துலேருந்தே நாங்க வந்துட்டு மக்கள் பணி எல்லாத்தையுமே பண்ணின்னு இருக்கோம், ஓகேவா? நீங்க வந்துட்டு 2026 பாப்பீங்க எங்க அண்ணன் வந்தது கத்துது என்ன நடக்குதுன்ட்டு. இப்ப பேசுறது வந்துட்டு யார் வேணா எது வேணா பேசலாம். நீங்க சான்ஸ் குத்தினாதான் உங்களுக்கு தெரியும். இவங்க வந்துட்டு அப்பத்துலேருந்தே ஆண் இருக்கிறாங்க, ஓகேவா? ஆனா ஆள்றது வந்துட்டு அவங்களுக்கோசம் ஆள்றாங்க, மக்களுக்கோசம் எதுவுமே பண்ணல. டிஎம்கேக்கு நீங்க சப்போர்ட் பண்றதே வேஸ்ட். மக்கள் எல்லாம் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு 2026 நல்லது நடக்கும், சரியா? டிவிகேல காசுலாம் தர மாட்டாங்க, டிஎம்கேல காசு தருவாங்க. எல்லாருமே நாங்க வாங்கிப்போம். டிஎம்கே கிடையாது, யாரு குத்தாலுமே வாங்கிப்போம். காசை வாங்கினே எங்க அண்ணன் விஜய்க்கு ஓட்ட போடுவோம், அவ்வளவுதான். ஏன்னா அது எங்க காசு, எங்க கையில இருந்து வாங்கின காசு. அதை வாங்கினு நாங்க வந்துட்டு டிவிகேக்கு ஓட்டு போடுவோம். மாற்றத்தை எதிர்பார்க்கல, மாற்றம் வரும் கண்டிப்பா. 2026 நாங்க தான். நீங்க யாருன்னா பேசினாலும் டிவிகே தான், ஓகேவா? டிஎம்கே வந்துட்டு பணத்தை வச்சு எது வேணா பண்ணலாம், அது வேஸ்ட். மக்களோட சப்போர்ட் இருக்குது எங்க அண்ணன் கிட்ட, அதனால எங்க அண்ணனை எதுவுமே பண்ண முடியாது. ஓகே ப்ரோ, எந்த தொகுதியில வேணா நிக்கட்டும் ப்ரோ. எங்க அண்ணனோட பவர் வந்து தெரியல அவங்களுக்கு. எங்க அண்ணன் வந்து ரோட்ல நின்னாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடமே இதுவாயிடும். அது அவங்களுக்கு தெரியல. எங்க அண்ணன் எதுவுமே வெளில வந்து பேசல, பிரஸ் மீட் கொடுக்கல அப்படின்லாம் பேசுறாங்க. அது பேசுறதே வேஸ்ட். ஏன்னா எங்க அண்ணன் வந்தாருன்னா அவர் எதுக்கோசம் வராம இருக்காருன்னா மக்கள் எதுவுமே நடக்கூடாது, அதனாலதான் அவர் யோசிச்சு வராம இருக்காரு. வர வேண்டிய நேரம் வரும், அப்ப வந்துட்டு நாங்க எங்களோட வெயிட்டை காட்டுவோம். வாக்குறுதி சும்மாலாம் கொடுக்க மாட்டாரு ப்ரோ எங்க அண்ணன். மது ஒழிப்பு வைப்பேன் அப்படின்னு அவர் எதுவுமே வாக்குறுதி கொடுக்கல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மது போதையெல்லாம் நான் வந்து தடை செய்வேன் அப்படின்னு சொல்லவே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுக்கணும் ப்ரோ, கொடுத்துட்டு அதுக்கடுத்து தான் நீங்க இந்த கேள்வி கேட்கணும்,
ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க வாய்ப்பு கொடுங்க, அதுக்கடுத்து தான் ஒரு ஒண்ணா இது பண்ண முடியும். எடுத்தோடனே எல்லாத்தையும் வாக்குறுதி கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன வேணுமோ அது எங்க அண்ணன் பண்ணுவாரு. பண்ணலன்னா நீங்க அப்ப எங்க அண்ணனை கேளுங்க. இந்த மாதிரி எங்கள் ஏரியா ஆதுமகம் தான் ஃபுல்லாக இது நோண்டி டேங்க் பக்கத்தில் நோண்டி போட்டாங்க, தண்ணி வரல, எதுவுமே வரல. இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. வந்துட்டு கேரம் போர்டு உள்ளே விளாட்னாலும் எங்களை கேட்குறாங்க, புச்சின்னு போகிறாங்க. 2 வாட்டி புச்சின்னு போனாங்க. சீட்டு காட்டு விளாட்னா கேட்டால் ஏரியாவில் டிவிக்கு ஃபோட்டோ போட்டால் பெயிண்ட் ஒன்று அடிச்சிடறாங்க. அதில் 2026ல் 2 பேர் தான் போட்டி. அதை நாங்க இப்ப கிடையாது, எல்லா இடத்துலயும் சொல்றோம். மீதி எல்லாம் கத்துறதுலாம் வேஸ்ட். சில பேர் கத்தி நிறையிறாங்க. அவங்க கத்துறது எங்க அண்ணனே மதிக்க மாட்டாரு அவங்கள. அது யாருன்ட்டு அவங்களுக்கு தெரியும். இப்ப பேசுறதுல அவங்களுக்கு தெரியும். 2026ல் 2 பேர் தான் போட்டி. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. ஆனா 26 கத்துறது போட்டியே வராது. எங்க அண்ணன் ஒண்டியா தான் இருப்பாரு. அதனால இப்பதான் நீங்க இந்த கேள்வி கேட்க முடியும், யார் யாருக்கு போட்டின்ட்டு. 2026 கத்து இந்த கேள்வி நீங்க கேட்க முடியாது. ஏன்னா எங்க அண்ணன் தான் இருப்பாரு அது கத்ததி. சரி, ஓகே தம்பி. திமுக அரசு பற்றி உங்க கருத்து என்ன? அது அவர் பத்தி எதுவுமே இல்லைண்ணா. எதுவுமே இல்ல. இல்ல சோ மதியம் பார்த்தீங்கன்னா உணவு திட்டம்லாம் போட்டிருக்காங்க பள்ளி மாணவர்கள் எல்லாருக்குமே. ஆமாண்ணா. காலேஜுக்குல லேப்டாப்லாம் கொடுத்துக்கிறாரு. அப்புறம் அவங்களுக்கு ஓட்டு போடாம டிவிக்கு ஓட்டு போறாங்க, என்ன காரணம்? அது அவ்வளவுதாண்ணா. அப்படிலாம்